வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸோட ப்ரோமோ எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு பிபி ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷனுக்கு போறாங்க. அந்த எக்ஸ்கர்ஷன்ல நிறைய நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்குங்க. ப்ரீவியஸ் சீசன்ல இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டோவா எடுத்து அந்த மியூசியம்குள்ள வச்சிருக்காங்க. அத நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க்கும் வச்சிருக்காங்க. எப்பவுமே ஃபன் டாஸ்க் இல்ல பிசிக்கல் டாஸ்க் எது வச்சாலுமே ஃப்ரைடே வரைக்கும் இவங்க இழுத்துட்டு போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஃப்ரைடே வரைக்குமே இந்த டாஸ்க் போயிட்டே இருக்கு. அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாங்க, எக்ஸ்கர்ஷன்ங்கிறதுனாலதான் இன்னும் 1 டே எக்ஸ்ட்ராவா சேர்த்து வந்திருக்குங்க. அந்த எக்ஸ்கர்ஷன் எங்கன்னு பார்த்தா மியூசியம் தாங்க. மியூசியம்குள்ள போய் என்னென்னலாம் பார்த்தாங்க, அந்த யாரையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுட்டு போனாங்க. அந்த எக்ஸ்கர்ஷனுக்கு நம்ம வியானாவை அவங்க கூட்டிட்டே போலுங்க. வியானா பண்ண வேலைக்கு அவங்கள எங்கேயுமே கூட்டிட்டு போய் இருக்க கூடாது. பட் இப்பதான் பிரின்சிபல் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதை நம்ம முன்னாடி வீடியோலயே பேசியிருப்போம். நம்ம அரோராவுமே இதான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அவங்களை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம வியானா ஐடி கார்டை தொலைச்சிட்டாங்க. ஐடி கார்டு இல்லாம உன்னை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி வியானாவை ஹாஸ்டல்லே விட்டுட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே மியூசியம்க்கு கிளம்பிட்டாங்க. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மியூசியம்க்கு போய் என்னெல்லாம் பாக்குறாங்க அண்ட் வியானா இங்க இருந்து என்னெல்லாம் சேட்டை பண்றாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்கலாம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. காலையில அவசர அவசரமா எல்லாருமே எக்ஸ்கர்ஷனுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாங்க. டைம் ஆயிடுச்சு, ஸோ எல்லாரும் ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஃபுட்டும் ரெடியாக லேட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபுட்டுல லைட்டா அங்க இங்கன்னு சொல்லி சண்டை வந்துச்சு. இன்னைக்கும் பாரு வந்து உப்புமா தான் செஞ்சிருக்காங்க. அதை வாயிலே வைக்க முடியல, கொஞ்சம் முட்டை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விக்கல்ஸ் கேட்க, பாரும் நான் சாப்பிட்டு வந்து செய்யறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு விக்கல்ஸ் கோவர இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சுங்க. எல்லாம் ஒரு சிலி திங்ஸ் தான் வச்சுக்கோங்க. மார்னிங்க நம்ம வியானாவை இன்னைக்கு கிளாஸ் எதுக்குமே கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி நம்ம அரோராவும் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அவங்கள கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா நாங்க அந்த கிளாஸுக்கு நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளியும் வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாஃப் எல்லாருமே வியானாவை கூட்டிட்டு போலாம்னு சொல்லி யோசிக்கும் போதும் நம்ம வியானா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ரெடி ஆகி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட ஐடி கார்டுல பார்த்தா அவங்களோட ஐடி கார்டை காணும். ஆக்சுவலி அவங்களே எங்கேயா எழுத்து வச்சிட்டாங்களா இல்ல எங்க போச்சுன்னு சொல்லி எக்ஸாக்டா தெரியல. ஐடி கார்டு இருந்தாதான் கூட்டிட்டு போவோங்கிற மாதிரி நம்ம பிரின்சிபலும் சொல்லிட்டாங்க. அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க போய் தேடுறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ண மாதிரியே தெரியல. அண்ட் பிக் பாஸ் பெல் அடிச்சிட்டாங்க. எல்லாருமே எக்ஸ்கர்ஷனுக்கு ரெடி ஆகி ட்ரெயின்ல போற மாதிரி போறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்ல போற மாதிரி போகும்போது நம்ம வியானா கிட்ட ஐடி கார்டு இல்லாதனால நம்ம பிரின்சிபல் வியானாவை ஹாஸ்டல்லே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாரு ஹாஸ்டல்ல எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு, எங்கனால வியானாவை பார்த்துட்டு இருக்கிறது மட்டுமே வேலையா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம பிரின்சிபல் என்ன சொல்றாங்க, வியானாவை ஹாஸ்டலுக்குள்ளேயே விடாதீங்க, வெளியவும் விடாதீங்க, அந்த கார்டன் ஏரியாவுக்கு நடுவுல இருக்கிற அந்த பிளேஸ்ல அந்த வியானாவை விட்டுருங்க, பட் ஹாஸ்டலுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம எஃப்ஜே கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன்னா எஃப்ஜேக்கு வியானா மேல ஒரு கன்சர்ன் இருக்கு. என்னடா டாஸ்கா இருந்தாலுமே வியானா எவ்வளவு தப்பு செஞ்சாலுமே நம்ம எஃப்ஜே அவங்களுக்காக ஹோல் பிக் பாஸ் ரூல்ஸ் கூட மாத்துவாருன்னு வைங்களேன். அந்த மாதிரி வியானாவை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே மியூசியம்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம எஃப்ஜே வந்து வியானாவை ஹாஸ்டலுக்குள்ள விட்டுட்டு நம்ம வியானா அங்கேயும் அமைதியா இல்லாம அங்கேயே ஆட்டம் கட்டிட்டு இருக்கா. இதை பார்த்த எஃப்ஜே நீ வெளியே போ, இதுக்கு மேல இங்க இருக்காத, ஆல்சோ நீ உள்ள வந்ததை நீ ஸ்டாஃப் கிட்டயோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ கெத்து காட்டுறோம்னு நினைச்சிட்டு வளரிடாத அந்த மாதிரியும் சொல்றாங்க. ஆக்சுவலி இது தேவையே இல்லாத ஒரு விஷயம் வைங்க. சோ இத மேலதான் மக்களே போயிட்டு இருக்கு. அண்ட் மியூசியம்குள்ள போயிட்டே என்னெல்லாம் பாக்குறாங்க எப்படி எல்லாம் இருக்குங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மற்றபடி நம்ம வியானாவை இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க. பட் மியூசியம் சூப்பரா இருக்கு. மியூசியம்குள்ள 3 பேர் நாட் அலோடு, வார்டன் பிளஸ் வியானா. மிச்சத்தை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.